பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஏடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது பேரன்பு கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். பிரியமானவர்கள், இந்த திருவசனத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஜனம் எதிர்கொள்ளுகிற சில நெருக்கடியான இருளின் சூழ்நிலைகளிலே எப்படி நாம் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இது மிகவும் அருமையானது. கர்த்தர் கடந்த காலங்களிலே என்னை அந்த பாதைகளினூടെ நடத்தி சென்று கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயம் கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கே சகல துதி கனம் மகிமை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எப்பொழுதும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு என்ன அந்த பிரச்சனை வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சில பேர். ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இன்னும் வருகிறதில் இன்னும் வளர வேண்டும். அதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார்கள் அல்ல. அவர்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் அவரை நேசித்திருக்கும், அவர்களை நேசித்திருக்கும். இந்த ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளலாம். சில பேர் விசுவாச வாழ்க்கையிலேயே இருப்பீர்கள். கர்த்தர் இன்னும் உங்களை இருளின் காரியங்களை உள்ளே அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஆனால் அதே நேரத்தில் நாம் இருக்கிற இந்த பூமியிலே ஒருவேளை நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற மக்களை பாருங்கள். ஸ்தோத்திரம். கடைசி கால எழுப்புதலின் ஊழியத்திலே அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் ஓடி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த தேவனுடைய மகிமையான ஒளி வெளிச்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அதிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அதே நேரத்தில் நாம் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே கவனமாய் செவி கொடுப்போம். முதலாவதாக நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது திருவசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். பிரியமானவர்களே, இது பாருங்கள், ஒரு வார்த்தை, ஒரு வசனம். அதாவது நம்ம 2 விதத்திலே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 36:9 சொல்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு வெளிச்சத்தை ஏற்கனவே பெற்று தனக்குள்ளே வைத்திருக்கிறது. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் அதை அணுகுகிறோம். அதிலிருந்து கர்த்தர் நமக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதில் இது ஒரு வழி. இது இல்லாமல் கர்த்தர் நேரடியாகவும் அவருடைய ஜனத்தோடு பேசுகிறார். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். கர்த்தர் அந்த மொழியின் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இதில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். பாருங்கள், பரிசுத்த வேதாகமும் அவருடைய வாயின் வார்த்தைகளை பதிவு பண்ணி வைத்திருக்கிறது. சமகாலத்திலும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இதில் நாம் புரிந்து கொள்வோம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே வளருவோம்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24 மற்றும் 31 வாசித்து பாருங்கள். 24வது வசனத்தில் யாராயிருந்தாலும் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், கிறிஸ்துவை பற்றியதான வெளிப்பாடு நமக்கு அவசியம். கிறிஸ்துவை பற்றியதான வெளிப்பாட்டிலே நாம் வளரும் பொழுதுதான் தேவ ஞானத்திலும் அவர் கொடுக்குற ஞானத்திலும் அவர் கொடுக்குற பலத்திலும் வளருகிறோம். இன்று அந்த பலன் நமக்குள்ளே இருக்கும்போது தான் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியிலே ஜெய பாதையிலே நம்மை அவர் வழி நடத்தி செல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதான் ஒரு பாட்டு அந்த காலத்தில் அழகாக பாடுவாங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவான், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில் பாருங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்கள், இதில் நீங்கள் இந்த 24க்கும் 31க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். இன்று அவரே நமக்கு ஞானம், இயேசுவானவர் தான் நமக்கு ஞானம். கிறிஸ்துவானவர் இயேசுவா இந்த பூமிக்கு வந்தார். அவர் உலக ஞானத்தில் அக்கறை செலுத்தலை. ஆமாம், உலக ஞானத்தில் அக்கறை செலுத்தலைன்னா என்னென்னா, அவர் தேவனுடைய திட்டம் நிறைவேறுதல். அவருடைய வாழ்க்கையில் அவர் சிலுவை மரத்திற்கு சென்று பூமியில் உள்ள மனுக்குலம் எல்லாருக்காகவும் பாவ பலியாக தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அவர் மேலே தேவன் வைத்திருந்த திட்டமாக இருந்தது. அங்கே அதனால தான் இயேசு குறிப்பிட்டார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன். ஆமாம், இன்னொரு தடவை அரசனுக்கு அந்த ஆளுநருக்கு முன்னாடி நிற்கும்போது சொன்னார், இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதாக இருந்தால் என் ஜனங்கள் போராடி இருப்பாங்க. சாலமோனுடைய ஞானத்தை விட அதிகமான ஞானம் அவருக்குள்ளே இருந்தது. அவர் நினைத்தால் அந்த ஞானத்தின்படியாகவே இந்த முழு பூமியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் தேவன் அவருக்கு என்று புத்தகத்திலே அவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறதோ அதை செய்ய தன்னை அர்ப்பணித்தார். பரலோகத்தில் உள்ள புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை செய்ய அர்ப்பணித்தார். இன்று உங்களுக்கும் எனக்கும் அதுதான் காரியம். இன்று உலக ஞானத்தில் போய் எப்படி சொத்து சேர்க்கறது, எப்படி பெரியாள் ஆகிறது, இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை. அதனால தான் கிறிஸ்துவின் பலன், கிறிஸ்துவின் ஞானம் அவர்களுக்குள்ளே வெளிப்படுகிறதிலே அவர்களே தடையாக இருக்கிறார்கள். இந்த 1 கொரிந்தியர் 1:31 குறித்து வைத்து கொள்ளுங்கள். அவரே நமக்கு ஞானம். தேவ திட்டத்துக்கு உட்பட்டு சோஃபியாவிஸ்டம் சாலமனுடைய ஞானம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சாலமன் மூலமாக கூட தேவ திட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு நிறைவேறினது. அவருக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் கிருபையை ஆண்டவர் எடுக்கலை. ஆனால் அவருக்கு விரோதமாக சத்துருக்களை எழும்ப பண்ணினார். அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டது. என்று நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பின் லக்கை விட்டு எந்த இடத்துல தவறி உலக ஞானத்துக்குள்ளே போகிறோமோ யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்து அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார். அவர் சிலுவை மரணம் பாடு உயிர்த்தெழுதலின் மூலமாக அந்த நீதி நமக்கு கிஃப்டாக இலவசமாக வெகுமதியாக கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் அவருடைய பிரமாணங்களை அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். பாருங்கள், எப்படி பழைய ஏற்பாட்டு பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வெளிப்பட்டு அது கட்டளைகளாக பிரமாணங்களாக ஸ்தாபிக்கப்பட்டு அதிலே ஆண்டவர் கணக்கு கேட்டுக்கொண்டே இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவின் உபதேசம் அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு அதில் சில காரியங்கள் கட்டளைகளாக இருந்து கொண்டு இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு கொடுத்த அந்த
வார்த்தைகளின் அடிப்படையிலே அவர் கொடுத்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திற்குள்ளே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நம்மை கர்த்தர் நடத்தி செல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தத்தின் அநேக நிலைகள் அந்த மக்களுக்கு விவரிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அது பாருங்கள், இதில் பியூட்டி என்னென்னா, ஆண்டவர் மத்தேயு 5:6-7 அழகாக விவரித்து காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் புரட்டப்பட்டன. மக்கள் கேட்குறார்கள், மோசே தழுதற் சீட்டை கொடுக்க கடவுள்னு சொல்லியிருக்கிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவன் அப்படி உத்தரவு கொடுத்தான், ஆனால் ஆதியில் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் சரியான விளக்கத்தை வியாக்கியானத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இன்று நாம் மோசேயை கொண்டாடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. கர்த்தரே சொன்னார், உன்னை போலத்த ஒரு தீர்க்கதரிசியை பின்னால் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி. ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திலே மோசே கொடுத்த விளக்கத்திற்கு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். மத்தேயு 5:6-7 ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இயேசு கிறிஸ்து தான் நல்ல போதகர், நல்ல இன்டர்பிரட்டர், நல்ல விளக்கம் தருகிறவர். நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் ஒத்தாசையோடு தான் நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்க முடியும். அதே போல் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் கரெக்டாக விளக்கம் கொடுக்க முடியும். ஆவியானவர் தான் விளக்கம் கொடுக்க முடியும். இன்று அதிலுமே மாறுபாடான புரிந்து கொள்ளுதல்கள் மக்களை குழப்பி கொண்டு இருக்கின்றன. பாருங்கள், அவர்தான் நமக்கு பரிசுத்தம். அவர் நியாயப்பிரமாணத்தின் ஒரு உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி, காரணம் நியாயப்பிரமாணம் அவரால் தான் கொடுக்கப்பட்டது, மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் மோசே சில காரியங்களிலே மற்றவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி ஒரு வித்தியாசமான உத்தரவை, மாறுபாடான உத்தரவை கொடுத்தார். பாருங்கள், ஜீசஸ் அதை சரி பண்ணுகிறார். மத்தேயு 5:6-7 அநேக காரியங்களிலே அதை சரிப்படுத்துகிறார். நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து அதை வாசித்து பாருங்கள். அதே போல் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள், நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஸ்தோத்திரம். சில நேரம் பார்க்குறோம், தொலைக்காட்சிகளிலேயே வித்தியாசமான விளக்கங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. பிரியமானவர்களை, ஆவியானவர் அன்பாய் சொல்லுகிறார், நீங்கள் அடுத்து அந்த ஏசாயா 50:10 சொல்லும்போது நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே எனக்கு இதை கற்றுத்தாரும் என்று கேளுங்கள், அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் கொடுக்குற பரிசுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் தான் அடுத்து மீட்புக்குள்ளே பாருங்கள். ரட்சிப்பின் கிருபை என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பம். தொடர்ந்து நாம் வெற்றி பாதையிலே நடந்து நிச்சயத்திலே போய் நிறைவடைய வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. இதிலே நம்மை மற்ற எந்த காரியங்களும் குழப்ப அனுமதிக்கக்கூடாது. எந்த காரியங்களும் வழி விலகி செல்ல அனுமதிக்கக்கூடாது. எந்த காரியமும் தாறுமாறான பாதைகளுக்குள்ளே போய் சென்று ஸ்தோத்திரம் நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்று ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். இன்று உலக ஞானம், அங்கே தேவ ஞானம் வெளிப்படுகிறதுக்கு பதிலாக உலக ஞானம் ஸ்தோத்திரம் அது வெளிப்படுகிறதுனாலே இன்று ஸ்தோத்திரம் தேவன் நம்மை வெற்றி சிறக்கிறவர்களாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் பின்னடைவுகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதில் ஆவியானவர் நிரந்தரமான பின்னடைவுகளுக்குள்ளே போகாதபடிக்கு ஆவிக்குள்ளே இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். பாருங்கள், வேதம் பதிவிடுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். இந்த வசனத்தை யாருக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா விசுவாசிகளுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார்.
ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதற்கு உங்களை விட்டு கொடுக்கும்போது கிறிஸ்துவின் கரம் உங்கள் மீது வெளிப்படும். உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகுவார். ஸ்தோத்திரம். You will never be satisfied in lesser things. நான் ரட்சிக்கப்பட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்க மாட்டேன். ஜீசஸ் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். முற்று முடிய நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சோதரம். இன்று சுய திருப்திக்குள்ளே போகிறபடினால தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை புரிந்து கொள்வதிலே ஸ்தோத்திரம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே போயிடுறோம். ஸ்தோத்திரம். சில சபைகளுக்குள்ளே அங்கே போனால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி கிறிஸ்துவை விட்டு நித்தியத்திற்கும் தொலைந்து போகக்கூடிய அபாயங்களை இந்த நாளில் பிசாசுகள் கொண்டு வர முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றன. ஆவியானவர் அன்பாய் எச்சரிக்கிறார். விழித்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக இந்த ஏசாயா 50:10 பாருங்கள். அங்கே ஆவியானவர் அழகாய் சொல்லுகிறார், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருளிலே நடக்கிறவன் கர்த்தரை நம்பி தேவனையே சார்ந்து கொள்ள கடவன், அண்டிக் கொள்ள கடவன். பாருங்கள், இது தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம் நீங்கள் பின்னால் பார்ப்பீர்கள் என்றால் கடைசி காலத்தில் இருள் பூமியை மூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தரை அறிய ஆரம்பித்திருக்கிறவர்கள் தேவனை அண்டிக் கொள்வார்கள், வெளியேறுவார்கள், வெளிச்சத்திற்குள்ளே போவார்கள். இதில் கர்த்தர் அங்கே ஆரம்பமாக நமக்குள்ளே வைத்திருக்கிற கிரைட்டீரியா, கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய தாசனாகி இயேசு கிறிஸ்துவின் சொல்லை கேட்கணும், வெளிச்சத்தின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வருவார், ஜெயத்தின் பாதையிலே கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். இன்று பிசாசு சில பேருடைய இச்சை மயக்கத்திலேயே அவர்களை சிறைப்படுத்தி வைத்து விடுகிறான், உலக மயக்கத்திலே சிறைப்படுத்தி வைத்து விடுகிறான். சில நேரம் ஸ்கூல்ஸில் ஒரு ஆம்பிஷனாக சொல்லி கொடுப்பாங்க, நீ அப்படியாகு இப்படியாகு என்று சொல்லி. ஆமாம், அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு உண்மை இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு விஷன் வரணும், ஒரு இலக்கு புரியணும், அப்படிங்கிறதுக்காக அதை கல்வி ஸ்தாபனங்களில் அதை சொல்லி கொடுக்குறாங்க. பொதுவான சமுதாயத்திலே அநேக இடங்களில் பொதுவாக அநேகர் சொல்லுவார்கள், வயதில் மூத்தவர்கள் சொல்லுவார்கள். அதில் கர்த்தர் வைத்திருக்கிற நிறைவேறுதல் நமக்குள்ளே வர வேண்டும், ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 மறந்து விடாதீர்கள். அந்த திட்டத்திற்குள்ளே வரும் பொழுதும் அங்கே இருளின் போராட்டங்கள் வரும். பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்தது, எரேமியாவின் வாழ்க்கையிலும் கூட வந்தது. யோபுவின் வாழ்க்கையில் அந்த இருளின் பாதையில் கர்த்தர் அவரை அழகாக பிசாசை ஜெயிக்கும்படிக்கு அவரை பயன்படுத்தினார். இன்று புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கும் அந்த ஜெயத்தை வைத்திருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 15:57 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் அழகாக சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்று சில பேர் நீதிமொழிகளின் ஞானத்திலேயே செட்டில் ஆகிறாங்க. அதுவும் நல்லது தான், நீதிமொழிகளின் ஞானமும் அவசியம். பாருங்கள், நீதிமொழிகளின் ஞானம் அழகாய் குறிப்பிடுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். காலை ஜெபம் ரொம்ப அருமையானது. சங்கீதம் 90:14 மோசே என்ற பக்தன் ஜெபம் பண்ணுகிறார். ஆமாம், நாங்கள் ஞான இருதயம்
நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உம்முடைய கிருபையினால் திருப்தியாகும். பாருங்க, காலையிலேயே கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்குறார். அந்த கிருபையின் மூலமாக நம்ம வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படிக்கு செய்கிறார். கேட்க ரொம்ப இனிமையாக இருக்குது இல்லையா? மோசே ஜெபம் பண்ணுகிறார். மோசையின் ஜெபத்தை கேட்டு மோசைக்கும் ஆண்டவர் கொடுத்தார், இஸ்ரவேல் மக்களுக்கும் கொடுத்தார். பாருங்கள், இந்த சங்கீதம் 90 பூரா வனாந்தரத்தில் ஜெப சங்கீதம். சங்கீதம் 91 கடைசி வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு பூமிக்குரிய கானான் சுதந்திரத்தை அவருடைய திட்டப்படி அவருடைய வார்த்தையின்படி கொடுத்தார். அதில் அவர்களுக்கு களிகூறுதல் உண்டாயிருந்தது, ஆடல் பாடல் சத்தம் உண்டாயிருந்தது. இன்னும் யோசுவாவின், அதாவது மோசே காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. யோசுவாவின் காலத்தில் பெரும்பகுதி நிறைவேறினது. இன்னும் தொடர்ந்து பிற்காலத்தில் வந்த ராஜாக்கள் தாவீது சாலமோனுடைய நாட்களிலே மகிமையாய் நிறைவேறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கிருபை ரொம்ப அவசியம். ஆனால் பாருங்கள், மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தின்படி ஸ்தோத்திரம் அவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆண்டவர். அவங்க எகிப்திலே செட்டில் ஆகலன்னு சொல்லலை. அவங்க ஆண்டவர் அவர்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற தேசத்திற்கென்று புறப்பட பண்ணினார். இங்கே கர்த்தருடைய வாக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. அதைத்தான் ஆவியானவர் இந்த நாளிலே சொல்ல வேண்டுமென்று விரும்புகிறார். மற்றபடி காலை ஜெபம் ரொம்ப நல்லது, அதிகாலை ஜெபம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதில் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு இடம் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1வது அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த பூமியில் வந்தது. கிருபையை கொடுக்குறார், சத்தியத்தையும் கொடுக்குறார், அவர் தன்னுடைய திட்டத்தையும் வார்த்தையும் கொடுக்குறார். அப்போ தான் காலை ஜெபம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இல்லைன்னா நீதிமொழிகளின் சொல்லப்பட்டிருக்கிறபடி அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள், அதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு நான் அதுக்கு இந்த 2வது பாயிண்ட் முடியும் போது நான் அதுக்குள்ளே வரேன். இப்போ முதல்ல இதை கவனிச்சுக்கிடுங்க. ஆமாம், காலை ஜெபத்தில் கிருபை கொடுக்குறார், வாழ்நாள் பூரா மகிழ்ச்சி கொடுக்குறார். புலம்பல் 3:22-23 கிருபையும் கொடுக்குறார், இரக்கங்களையும் கொடுக்குறார். இந்த தேவனுடைய இரக்கங்கள் ரொம்ப அருமையானவைகள். அவருடைய கிருபையும் இரக்கமும் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. வற்றாத ஜீவ ஊற்றாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பேரன்பு உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த காலையிலே ஜீவனையும் தருகிறார். அந்த ஜீவ ஊற்றிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அதே போல் சங்கீதம் 46 5வது திருவசனம், சங்கீதம் 46:5 வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் வாசமாக இருக்கிற நகரத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய ஆலோசனையை கொடுத்து, அவருடைய உபதேசத்தை வேத வாக்கியங்களின் உட்பட்டு கொடுத்து, தவறான வியாக்கியானங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து மகிழ்ச்சியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதை அதிகாலையிலே தருகிறார். ஆனால் அதே நேரத்தில் நீதிமொழிகள் 1:28 வாசித்து பாருங்கள். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அவளுடைய ஆபத்திலே நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை. ஏன்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கவில்லை. மற்ற காரியங்கள் அதை ஆக்கிரமிக்கிறது. கர்த்தருடைய நேரடி ஆலோசனைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. கிறிஸ்துவின் உபதேசம், ஆமாம், இன்று அவர் அப்படி சொல்லியிருக்கிறார், இவர் இப்படி சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதுலேயும் நீங்கள் பொறுமையாய் கத்திருந்து கர்த்தருடைய முகத்தை தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவார். இல்லை என்றால் இந்த நாட்களில் நூதனமான உபதேசங்கள், அதில் ஆவியானவர் உணர்த்துகிறார். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு மாறாய் போகிற கள்ள உபதேசங்கள், மதிப்பை குறைவாக்கக்கூடிய உபதேசங்கள், டைல்யூட்டட் டாக்ட்ரின்ஸ்,
தண்ணி ஊற்றி இன்றைக்கி அதை திராட்சை ரசம் அதுக்குரிய வேல்யூவில் இருந்தால் தான் அது திராட்சை ரசம். ஆனால் தண்ணி கலப்பாக்குறது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் அன்பாக எச்சரிக்கிறார். கடைசி காலத்தில் இது அவசியம். அதிகாலை ஜெபம் நல்லது, ஆனால் கர்த்தர் இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதிகாலையும் அப்படி தான், ஜெபமும் அப்படி தான். இன்றைக்கி சில பேர் ஜெபத்துக்குமே கர்த்தர் கொடுக்குற சரியான இடத்த கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லுகிறார். இன்று பக்தி முயற்சிகளிலே ஆவிக்குரிய நல்ல பக்தி முயற்சிகளும் இருக்கிறது. ஆனால் சில பக்தி முயற்சிகளே சிலரை அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறது. ஜீவனுள்ள தேவனை, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடாதபடிக்கு, அவருடைய திருவார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் உபதேசத்தில் பிரமாணங்களில் கரெக்டாக வேறொன்றாதபடிக்கு செய்து விடுகிறது. ஆவியானவர் அன்பாய் எச்சரிக்கிறார். ஓகே, ஸோ கடைசி காலத்தில் நாம் இருளிலிருந்து தப்ப வேண்டும். இதற்கு வழி என்ன? உன்னத பாட்டு 8:5 அழகாக சொல்லுகிறது. வனாந்தரத்திலே நேசர் மேல் சாய்ந்து கொண்டு ஏறி வருகிற இவள் யார்? ஸ்தோத்திரம். இன்று புதிய ஏற்பாட்டில் வனாந்தரத்தில் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு என்று சொன்ன உடனே நம்ம உடனே அங்கே என்ன நினச்சிட்றோம்? அங்கே அது ஒரு யங் லவர்ஸ், அதாவது எப்படி சொல்லலான்னா, இந்த திருமணத்துக்காக நியமிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு அன்பு பாசம் வருகிறது. இப்போ கர்த்தர் உங்களை என்னையும் அப்படி தான் வச்சுக்கிறார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளை அவருக்கென்று நியமித்திருக்கிறார். நாம் இந்த ஓட்டத்தில் அவங்க அந்த பெண் புத்தியுள்ள பெண்ணாக இருக்கிறதுல முதல் காரியம் என்னென்னா, வனாந்திரத்தில் நேசர் மேலே சாய்ந்து கொள்ளணும். இருளான சூழ்நிலைகளில் நேசர் கையை பிடிச்சிக்கிடணும், நேசரை சாய்ந்து கொள்ளணும். நேசரும் பிடித்து கொள்ளுகிறார். நாம் வனாந்தரத்தில் தப்பி பிழைச்சி வெளியே வாரோம், இருளிலிருந்து தப்பி பிழைச்சி வெளியே வாரோம். யோபு என்ற பக்தன் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் அருளின தீபம் என் தலையின் மேலே இருந்தது, நான் இருளை கடந்து போனேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், யோபுவினுடைய பின்னிலைமையிலே முன்னிலைமையை பார்க்கிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். நேசர் மேலே சாய்ந்து கொண்டுனா என்ன அர்த்தம்னா, அவருடைய ஹார்ட் பீட், அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு லகுவான சூழ்நிலை. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அந்த கிருபை இருந்தது, அந்த வரம் கொடுக்கப்பட்டது. சோத்திரம். அவருக்கு ஆயுசு காலம் ரொம்ப இருந்தது. அவருக்கு விரோதமாக எவ்வளவோ போராட்டங்களில் அவர் ஜெயம் பெற்றார். பவுல் அப்போஸ்தலன் ஜெயம் பெற்றார். இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜெயத்தை கொடுத்து வெளிச்சத்தின் பாதையில் நடத்தி இம்மையிலும் ஜெயத்தின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதிகாலை நல்லது, அதிகாலை ஜெபம் அதைவிட நல்லது. ஆனால் அங்கே கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் உபதேசத்திற்குரிய சரியான விளக்கத்திற்கு இடம் கொடுக்காமல், அவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற பரிபூரணமாக அர்ப்பணிக்காமல் எப்படி அது சாத்தியம்? பாருங்கள், இன்று சில பேர் பூமிக்குரிய காரியங்களில் கோட்டை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பரலோகத்தை கோட்டை விடக்கூடிய அபாயத்துக்குள்ளே போயிடுறாங்க. சில பேர் பரலோகத்தை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூமிக்குரிய காரியங்களில் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. அதிலும் ஞானத்தின் வழியை பின்பற்றுவது கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் நாம் வெளித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் மூலம்தான் தேவ ஞானமும் தேவ பலனும் தேவனால் உண்டாகிற ஜெயமும் காரிய சித்தியும் முன்னேற்றமும் பெருக்கமும் உயர்வும் வருகிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆவியானவர் உங்களோடு இடைபெற்றிருக்கிற காரியங்கள் அவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். வனாந்தரத்தில் சுய புத்தியாய் ஓடக்கூடாது. அங்கே காட்டு மிருகங்கள். ஸ்தோத்திரம்.
மரண இருளின் பள்ளத்தாக்குகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள். ஸ்தோத்திரம். இந்த பக்தன் தாவீதை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகி பவுலை கொண்டு வந்தார். யோவான் அப்போஸ்தலனை கொண்டு வந்தார். அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். சுய புத்தி வேண்டாம். அதிகாலை ஜெபம் அவசியம். ஆனால் பகல் பொழுதிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தாறுமாறான மாறுபாடான பொல்லாப்பான வழிகளிலே ஓடிவிட்டு, ஸ்தோத்திரம், இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தரோடு இருக்கணும். உலக மயக்கம் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா என்று ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆராய்ந்து பாருங்கள். பகல் வாழ்க்கை நல்லா இருந்தால் நைட்டு வாழ்க்கையும் நல்லா இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வீர்கள் என்றால் இருளிலும் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். ஸ்தோத்திரம். யோபுவுக்கு அந்த வெளிச்சம் பிரகாசித்தபடியினால்தான் வெளியே வந்தார். யோபு ஒரு பரிசுத்தவான், கர்த்தரால் மெச்சப்பட்டவர். ஆண்டவருடைய ஒத்தாசையின்படி தான் மறுபடியும் அவர் வெளியே வந்தார். ஸ்தோத்திரம். யோபுவின் காலத்தில் இருந்த பாடுகள் இப்போ கிடையாது. இப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? ஸ்தோத்திரம். இல்லை கிறிஸ்துவின் உபதேசத்தில் உங்களுக்கு நலமாய் தோன்றுகிற சில காரியங்களை பிடித்து விட்டு நான் உபதேசத்தில் வளர்ந்துட்டேன், என்னைய விட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் அறியவே ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் அறியவில்லை. ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவே தேவ ஞானமும் தேவ பலனுமாக இருக்கிறார். இன்று சாலமோனுடைய ஞானத்திலே அதிக இடம் கொடுத்து தேவன் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிற பிரத்யேக கட்டளை, அழைப்பு, தெரிந்து கொள்ளுதலை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆவியானவர் ஒரு சிலரை எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். சில தோல்விகள் வந்த பிறகும் இன்னும் உங்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் ஜெயத்தின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று, அவருடைய வார்த்தையின் நிறைவேறுதல், திட்டத்தின் நிறைவேறுதலுக்குள்ளே நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உங்கள் கிருபை இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு இருளிலே நடக்கிறானோ அவன் கர்த்தரை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன், அண்டிக் கொள்ள கடவன் என்று சொன்னபடியான் உம்மை நம்பி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். இருளின் சூழ்நிலைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே மாறுவதாக. வனாந்தரத்தின் சூழ்நிலைகள் ஒன்றும் உம்முடைய ஜனத்தை பாதிக்காதபடிக்கு உம்மேலே சாய்ந்து அந்த வனாந்தரத்திலே உம்மோடு கூட ஏறி வர உதவி செய்வீராக. ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் சொல்கிறார், சிலர் கர்த்தருடைய வார்த்தையை இவ்வளவு நாள் அல்ல தட்டி கொண்டு இருந்தீர்கள், கர்த்தர் ரொம்ப அன்புள்ளவர், அவனில் கைவிட மாட்டார் என்ற அறிக்கை கூட பண்ணி இருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், அது உண்மைதான். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைத்திருக்கிற அந்த வழியை பின்பற்றுவீர்கள் என்றால் உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவார். பழையவைகள் பழையவைகளாகவே போகட்டும். அவர் நல்லவர் என்று உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கரங்களுக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். அதில் கர்த்தர் புதிய கிருபையை கொடுக்கிறதாக சொல்லுகிறார், புதிய வழிகளை திறக்கிறதாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சில தோல்விகளை கண்டு கர்த்தருடைய வழியிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதில் தவறான மாம்சீக கிரியைகளுக்கு, தவறான உலக கிரியைகளுக்கு இடம் கொடுத்து மோசம் போக வேண்டாம் என்று ஆவியானவர் அன்பாய் எச்சரிக்கிறார். ஆண்டவரை, இன்னும் உம்முடைய வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். ஆண்டவரே,
சங்கீதம் 36:9 படியாக உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னபடியா ஜீவ ஊற்றிலிருந்து பரிபூர்ணமாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரை, நீர் நியமித்து வைத்திருக்கிற நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். கர்த்தருடைய அதிசய அனுக்கிரகம் உண்டாகட்டும். தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.